மிக முக்கியமாக ஈரானுடைய கை இந்த போரில் சுருக்கமாக சொன்னால் ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் தாண்டி, கட்டமைப்புகள் சேதாரத்தை தாண்டி, இந்தியாவில் இருந்து பயிற்சி மேற்கொண்டு வந்த கப்பலுடைய 90 பேர் இறந்ததை தாண்டி, கொமேனியுடைய மரணம், ஏராளமான IRGC படை வீரர்கள் தளபதிகள் கொல்லப்பட்டதை தாண்டி, ஈரான் மத்திய கிழக்கில் தனது வலுவான பலிஸ்டிக்ஸ் மூலம் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இனி நடத்துவார்கள் அப்படின்னு தான் அவர்களுடைய பேச்சு. ஈரான் இந்த அளவிற்கு வல்லமைப்பட்டதை கண்டு அமெரிக்காவும் யூதர்களும் ஆடி போயிருக்கிறார்கள். யூத சமூகத்தில் மறைக்கப்பட்ட செய்திகள் பல வந்து கொண்டிருக்கிறது. அதாவது, இருந்த போதிலும் அவர்கள் எவ்வளவுதான் செய்திகளை கடத்துவதற்கு தடை செய்தாலும் காணொளிகள் மூலமாக அதாவது டெல் அவிவ் சுடுகாடாக மாறி இருக்கிறது. இதை பார்க்கிற போது எனக்கு எப்படி ஒரு நிலை உருவாகுதுன்னா, அல் மயாதீனுடைய செய்தி மற்றும் பல செய்திகள் வாயிலாக காசாவினுடைய மற்றொரு வடிவமாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு IRGC மிக துவம்சம் செய்திருக்கிறார்கள் தனது ட்ரோன்களின் மூலமும் பலிஸ்டிக்ஸின் மூலமாக. இந்த ஆயிரக்கணக்கான தாக்குதலில் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். நமக்கு கிடைத்த நேற்றைய தகவலின்படி 13,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், இராணுவ ஜவான்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலில் தகவல்கள் வந்திருக்கிறது. அந்த தகவல் உண்மைத்தன்மைதான். ஏனால் கடந்த வாரமே மரண எண்ணிக்கை அதிகமாக ஓலத்தை பார்க்க முடிந்தது. ஒரே ஒரு பலிஸ்டிக்ஸின் மூலமாக, கிளஸ்டர் குண்டுகளின் மூலமாக 27 டெல் அவிவ் கட்டணங்கள்